ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2023 வெளியான கர்மா அப்படின்ற ஒரு குஜராத்தி படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படங்க. இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கோடயும் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, காஜல் அப்படின்ற பொண்ணு ராகுல் அப்படின்றவரை திருமணம் பண்ணி இவங்களுக்கு ஜான்வி அப்படின்ற ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா இவங்களோட லைஃப்ல இருக்கு. ஒரு பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு காஜலும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. போக போக தான் தெரிய வருது நம்ம பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கையை வாழல அப்படின்ட்டு. திருமணமாகி 13 வருஷத்துக்கு அப்புறம் கணவருடைய நடவடிக்கைகள்ல டவுட் வருதுங்க. சந்தேகத்தின் அடிப்படையில தனிப்பட்ட முறையில இன்வெஸ்டிகேஷனும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல வெளியில வர திடுக்கிட்டும் உண்மைகள் தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. மும்பைல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தனியாளா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காருங்க. சோ இவருக்கும் குடும்பம் இருந்திருக்கு. இப்ப தன்னோட குடும்பத்தை இழந்து தனியாளா வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. ராஜேந்திரனுடைய மகள் மஞ்சுரியோட போட்டோக்கு மாலையெல்லாம் போட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. மிகுந்த டிப்ரெஷன்ல இருக்கிறாரு அப்படின்னு அவரை பார்த்தாலே நமக்கு தெரியுது. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுடைய பேரு காஜலுங்க. ஹீரோனுடைய கணவர் பேரு ராகுல். அப்புறம் இவங்களுக்கு ஸ்கூலுக்கு போற வயசுல ஜான்வி அப்படின்ற ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. காலையிலேயே ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இவங்க தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வேனு வந்து நின்றுச்சு. வேனை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப வேக வேகமா போய் பஸ்ல ஏறிக்கிறா. அப்பதான் தெரிய வருது அவ பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோனுடைய கணவர் பொண்ணோட பிரேக்ஃபாஸ்ட்டை தூக்கிட்டு ஓடி வராருங்க. ஆனா வேன் கிளம்பிருச்சு. இருந்தாலும் அந்த வேனை துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காருங்க. வேனை நிப்பாட்ட சொல்லி. அப்புறம் இவர் பின்னாடி ஓடி வரதை பார்த்துட்டு டிரைவர் வண்டியை நிப்பாட்டுறாரு. பயங்கரமா மூச்சு விட்டுட்டு தன்னோட பொண்ணு கிட்ட வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுக்குறாருங்க. நீ மிஸ் பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பஸ்ல இருக்கக்கூடிய பசங்கலாம் எவ்வளவு வேகமா வந்து உங்க பொண்ணுக்காக நீங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறீங்க, நாளையில இருந்து எங்களுக்காகவும் நீங்களே பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு தரீங்களா அப்படின்ற மாதிரி பசங்கலாம் சொல்றானுங்க. அதுக்கு என்னப்பா நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசுறாருங்க. வண்டியை நிப்பாட்டினதுக்காக டிரைவர் கிட்டயும் தேங்க்ஸ் சொல்ல. அப்பதான் பொண்ணு சொல்றா, அப்பா நான் பிரேக்ஃபாஸ்ட்டை மறந்து வச்சுட்டு வந்த மாதிரி பேட்மிண்டன் பேட்டையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா, ஸ்கூல்ல கொண்டாந்து கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, இந்த வீடு பாத்தீங்கன்னா அன்பையும் அக்கறையும் வச்சு பார்த்து பார்த்து கட்டின வீடு அப்படின்னு ஹீரோன்னு சொல்றாங்க. தினமும் ஹீரோன் கடவுள் கிட்ட வேண்டது என்னன்னா, இப்போ இவங்களோட குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்குதோ அதே சந்தோஷம் எப்போதுமே நீடிக்கணும் அப்படின்றது தான். பேசிக்கா ஹீரோனும் ஹீரோனோட கணவரும் ரெண்டு பேருமே ஒர்க் போறவங்க தான். சோ காலையில ரெண்டு பேரும் ரெடியாகி ஒன்னா தான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. ஹீரோனை ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீரோனோட கணவர் அவரோட ஆஃபீஸ்க்கு போவாருங்க. இப்போ நம்ம ஹீரோன் இறங்கும் போதே கணவர் கிட்ட சொல்றாரு, உங்க பொண்ணு ஜான்வி மொபைல் வேணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அடம்பிடிச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாமலா இல்ல. மகளுக்கு பாசத்தை பொழியறன்ற பேர்ல மொபைல் போன் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அவ 10th கிளியர் பண்ற வரைக்கும் நோ மொபைல் போன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோன் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இப்போ ஹீரோனோட கணவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அன்பானவரு, பாசமானவரு, ரொம்ப பொறுப்பான ஒரு ஆளுங்க. இப்ப ஹீரோனை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு நேரா பொண்ணோட ஸ்கூலுக்கு தாங்க போறாரு. அந்த பேட்டை கொண்டாந்து கொடுக்க சொல்லியிருந்தார் இல்லையா, அதை மறக்காம ஞாபகம் வச்சு அந்த பேட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரோட ஆஃபீஸ்க்கு போறாருங்க. ஆஃபீஸ்லயும் ஹீரோனோட கணவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஒரு நிம்மதியான ஒரு ஜாப்புக்கு தான் போயிட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம ஹீரோனை பத்தி சொல்லணும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில திருப்தியாவும் அவங்களோட கெரியர்ல டேலண்டாவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மூன்றாவதா ஜான்வியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஜான்வி படிப்புல ஆவரேஜான ஒரு பொண்ணுங்க. ஆனா பேட்மிண்டன்ல ரொம்ப டேலண்டான ஒரு பொண்ணு. அதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் ஜான்வியை பயங்கரமா என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. ஜான்வியை பாத்துக்கிறதுக்காக ஹீரோனுடைய அம்மா அப்பா இருக்காங்க. சோ ஈவினிங் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வேன் நிக்கிற இடத்துக்கு பாட்டி தான் போய் கூட்டிட்டு வருவாங்க. அப்ப ஜான்வி சொல்லுவா, தோ இங்க தானே பாட்டி வீடு இருக்குது, நானே வந்துருவனே, எதுக்கு டெய்லி வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோனுடைய அம்மா சொல்லுவாங்க, உன்னோட அம்மா குட்டி பொண்ணா இருக்கும் போதும் நான் இந்த மாதிரி தான் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போவேன். சோ அதுல ஒரு தனி சுகம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த குடும்பம் ஒரு முழுமையான குடும்பமா இருந்துட்டு இருக்குங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கான எல்லா விஷயமே இவங்களோட குடும்பத்துல இருக்குதுங்க. அதனாலதான் நம்ம ஹீரோயின் கடவுள் கிட்ட இந்த நிம்மதியும் சந்தோஷமும் எப்போதுமே என்னோட குடும்பத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பிரேயர் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமைஞ்சதுனால ஹீரோயின் பாத்தீங்கன்னா எப்போதுமே தன்னை தானே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்னோட லைஃப் ஒரு பெர்ஃபெக்ட்டான லைஃப் அப்படின்னு ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, இவங்க லைஃப் ஒரு பெர்ஃபெக்ட்டான லைஃப் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் உண்மையிலேயே இவங்க லைஃப் ஒரு பெர்ஃபெக்ட்டான லைஃப் கிடையாது. இப்படி நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில ஒரு அன்எக்ஸ்பெக்டடான டர்ன் நடக்குதுங்க. பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, ஹீரோனோட ஆபீஸ்ல. ஹீரோயின் வழக்கம் போல ஆபீஸ்க்கு போறாங்க. ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த அஸ்வின் அப்படின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா ட்ரிப்புக்காக வெளியூர் போயிட்டு இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காரு. உன்னோட ஹாலிடேஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண, வாரணாசி முன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பை த வே நீ வாரணாசி வந்திருந்தல்ல அப்படின்னு கேட்க, வாரணாசியா நானா, என்னோட கோஸ்ட பாத்தியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல உன்னோட கணவர் ராகுல நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. ராகுல அப்படின்னு கேட்க, ஆமா ஒருவேளை நீங்க காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறதுக்காக வந்திருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சா, அப்படிங்கும்போது என்னுடைய கணவர் டெல்லியில இருக்கிறாரு, அவர் எதுக்கு வாரணாசி போறாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த அஸ்வின் சொல்றாரு, நான் 100% ஷூரா சொல்லுவேன், நான் பார்த்தது ராகுல் தான். நான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல அவர் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. நான் கண்ணாடி எல்லாம் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, என்னோட கண்ணு ரொம்ப ஷார்ப்பு, நான் பார்த்தது 100% ராகுல் தான். சரி எனக்கு இப்போ இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு, அப்புறமா இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோனும் அவங்க கேபினுக்கு போயிடுறாங்க. சரி தன்னோட கணவருக்கு ஃபோன் பண்ணி இதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா, அந்த நேரம் பார்த்தா அவர் ஃபோன் எடுக்கவே மாட்டாருங்க. அப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும், நான் மீட்டிங்ல இருக்கேன், என்னால ஃபோன் அட்டென்ட் பண்ண முடியாது, சீக்கிரமா நான் வந்துருவேன், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ டெல்லிக்கு போயிருந்தார் இல்லையா வேலை விஷயமா, வேலையை முடிச்சுட்டு இவர் ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காருங்க. ராத்திரி வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோனுடைய கணவர் ஹீரோயின் கிட்ட
கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஆபீஸ்ல பயங்கரமா பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க, 6 மாசம் டைம் எடுத்து பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்டை 3 மாசத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் இருக்கிற டீமை வச்சுட்டு எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல பண்ணி கொடுக்க முடியும்? சப்போஸ் ப்ராஜெக்ட்டை சொன்ன டைம்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா இன்சென்டிவ் தர மாட்டேன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீயே சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சாதான் உண்டு. நீ கூப்பிட்டீனா உன் பின்னாடியே உன் டீம் வந்துருவாங்க. அப்ப தாராளமா நீ கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படிங்கும் போது, இப்ப ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், ஜான்வி காலேஜ் போற டைம்ல நான் வந்து ஒரு கம்பெனி ஓனர் ஆயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. பட்டனி ஹீரோயின் கேக்குறாங்க, வாரணாசிக்கு நீ போயிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. வாரணாசியா அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக் ஆகுறாரு. நேத்து உங்ககிட்ட இதை பத்தி கேட்கறதுக்கு தான் கால் பண்ணிருந்தேன், அப்புறம் நீயும் போன் எடுக்கல, நானும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, வாரணாசியா, வாரணாசிக்கு நான் எதுக்கு போறேன் அப்படின்னு கணவர் கேட்கிறாரு. என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அஸ்வின் தான் வந்து ஹாலிடே போகும்போது நாங்க பார்த்ததா சொன்னா அப்படிங்கும் போது, ஒருவேளை என் பேயை பார்த்திருப்பான், அவன் எந்த இடத்துல வச்சு பார்த்தான்னு சொல்லு, ஒரு எட்டு நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாருங்க. எக்ஸாக்ட்லி நானும் இதே மாதிரி தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, இருக்கிற வேலை பிசிக்கு நான் எதுக்கு வாரணாசிக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு குளிக்கிறதுக்காக போயிடுறாருங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோன் ஆஃபீஸ்க்கு போறாங்க. பேசிக்கா இவங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அஸ்வின் பாத்தீங்கன்னா பிஸியா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோன் போயிட்டு, நீ ஃப்ரீ ஆயிட்டு வரையா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, அஸ்வின் பாத்தீங்கன்னா வராரு, என்ன விஷயம் அப்படின்ட்டு. இந்த கம்பெனில உன்னை விட நான் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நீ என்ன முந்திட்டு மேல வரணும் அப்படின்னு நினைச்சினா ப்ரொஃபஷனல் லைஃப்ல என்கிட்ட மோது, தேவையில்லாம என்னோட பர்சனல் லைஃப் எல்லாம் இதுக்குள்ள கொண்டு வராத அப்படின்னு சொல்ல, வெயிட் நான் எதுக்கு உன்னோட பர்சனல் லைஃப்ல தலையிட போறேன் அப்படின்னு அஸ்வின் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட இயக்குனர் நேத்து டெல்லியில இருந்திருக்காரு, அவர் கம்பெனி மீட்டிங் விஷயமா போயிருந்திருக்காரு, ஆனா நீ அவரை வாரணாசியில பார்த்தேன்னு என்கிட்ட வந்து சொல்ற, அதை வச்சு நான் என் வீட்டுல போய் பஞ்சாயத்து பண்ணுவேன், சோ இதனால எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும், அதை தானே நீ எதிர்பார்க்கற, தேவையில்லாம என் குடும்பத்துக்குள்ள தலையிடாத, இனிமேல் ஹாய் ஹலோ அவ்வளவுதான், இதை தாண்டி நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் போயிடுறாங்க. ஹீரோனை டிராப் பண்ணிட்டு ஹீரோனோட கணவர் அவரோட ஆபீஸ்க்கு போனார் இல்லையா, எப்போதுமே ஹாப்பியா தான் கைஸ் போவாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பதட்டத்தோட ஆபீஸ்க்குள்ள நுழையறாரு. இப்போ அஸ்வின் பாத்தீங்கன்னா நேரா ஹீரோனோட கேபினுக்கு வந்து, நான் பார்த்த விஷயத்தை உங்ககிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணனேன், இது உன்னை இப்படி அப்செட் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்ல, உன்னோட விளையாட்டை நீ வேற யாராவது கிட்ட வச்சுக்கோ அஸ்வின், எனக்கு இப்ப வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த கேபினை விட்டு வெளியில வரதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப இந்த அஸ்வின் சொல்றாரு, நான் விளையாடுறேன்னா எனக்கு விளையாடணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது, எனக்கெல்லாம் யானை மாதிரி மெமரி பவர் இருக்குது, வாரணாசியில நான் பார்த்தது உன்னுடைய கணவர் ராகுலே தான், டார்க் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு பிரவுன் கலர் ட்ரௌசர் போட்டுட்டு போன்ல பேசிட்டே நடந்து வந்துட்டு இருந்தாரு. நானும் கூப்பிட்டேன் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவர் போன்ல பேசிட்டு நடந்து போயிட்டு இருந்ததுனால அவருக்கு சரியா காது கேட்கல, அப்புறம் நானும் வந்துட்டேன், 100% அது ராகுல் தான் அப்படின்னு இவர் அடிச்சு சொல்றாருங்க. இதை சொல்லிட்டு அஸ்வின் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு ஊருக்கு கிளம்பும் போது அந்த டார்க் ப்ளூ கலர் ஷர்ட்டையும் அந்த பிரவுன் கலர் ட்ரௌசரையும் நம்ம ஹீரோயின் தான் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. நீ எப்போதுமே பிளாக் கலர் ட்ரௌசர்ஸ் தான் வியர் பண்ணிட்டு இருக்க, சோ இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு ஒரு பிரவுன் கலர் ட்ரௌசர் போட்டுக்கோ அப்படின்னு மாத்தி வச்சிருந்திருப்பாங்க. இது இவங்க வீட்டு பெட்ரூம்குள்ள நடந்த விஷயம். இது அஸ்வினுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனோட கணவர் பாத்தீங்கன்னா வழக்கம் போல அவரோட ஆபீஸ்க்கு போறாருங்க. ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி, இனிமேல் வாரணாசியில நம்ம மீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆப்போசிட்ல பேசுறது ஒரு லேடிங்க. ஏன் முடியாது அப்படின்னு கேட்கும்போது, காஜலுக்கு தெரிஞ்சு போச்சு, காஜலோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற யாரோ ஒருத்தங்க என்ன வாரணாசியில பார்த்து காஜல் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவ கேட்டாளா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா கேட்டா, நான் டெல்லியில இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, நீ அப்படி சொல்லியிருக்கவே கூடாது, ஆமா அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்தது அதனால வாரணாசிக்கு போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதை தொடர்ந்து அவ எந்த கொஸ்டினும் கேட்டிருக்க மாட்டா, நீ இல்லைன்னு சொல்லதுனால தான் அவளுக்கு சந்தேகம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது, பட் சடனா அவ கேட்டதுனால எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அதனால நான் வாரணாசி போவே இல்லைன்னு சொல்லிட்டேன், இனிமேல் நம்ம வாரணாசியில மீட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த லேடியும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக மொத்தம் அஸ்வின் சொன்னது உண்மைதான். ஹீரோனோட கணவர் ராகுல் வாரணாசிக்கு போயிருந்திருக்காரு. இப்போ இவர் போன்ல பேசுறது வச்சு பார்க்கும்போது வாரணாசியில ஏதோ ஒரு லேடி கூட கான்டாக்ட்ல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனோட கணவர் வந்து போய் சொல்றாரா இல்லையா அப்படின்றது ஹீரோனுக்கு இன்னுமே டவுட்டா இருக்குது. அதனால ஹீரோனோட ஃப்ரெண்டு, உங்க ரெண்டு பேரோட பிரைவேட் லைஃப் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதை வச்சு நீ என்ன அனலைஸ் பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது, மோஸ்ட்லி ஆண்கள் அவங்களோட பிரைவேட் லைஃப் நல்லா இல்ல அப்படின்னா தான் வேற ஒரு ஆளை தேடி போவாங்க, அதனால தான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோன் சொல்றாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்ப கண்டிப்பா இந்த அஸ்வின் தான் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையை மூட்டி விடுறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஆனா ஹீரோன் மறுக்கிறாங்க, கண்டிப்பா என்னோட கணவர் வாரணாசிக்கு போயிருக்காரு அப்படின்ட்டு. எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா நம்ம ஹீரோனோட கைக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருந்திருக்குது. வீட்டு வேலைக்காரக்கா கணவரோட சூட்கேஸ்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு சூட்கேஸை கொண்டாந்து உள்ள வைப்பாங்க. சோ அப்ப அந்த சூட்கேஸ்ல பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் டேக் ஒன்னு இருக்கும். அந்த டேக்ல இருக்கக்கூடிய சீரியல் நம்பரை கூகுள்ல செக் பண்ணி பார்க்கும்போது அது வாரணாசியோட ஏர்போர்ட் சீரியல் நம்பர் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. சோ கணவர் கண்டிப்பா வாரணாசி போயிருக்காரு அப்படின்றது ஹீரோனுக்கு உறுதியாகுதுங்க. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட் நந்தினி கேக்குறாங்க, இப்ப இதை வச்சு நீ என்ன நினைக்கிற, உன்னோட கணவருக்கு வேற யாராவது கூட அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி என்னால சொல்ல முடியல, எனக்கு கரெக்டா தெரியல அப்படிங்கும்போது, அப்போ ஒன்று பண்ணு, இந்த வாரணாசி விஷயத்தை உன்னோட கணவர்கிட்ட நேரடியாவே கேட்டுரு, அதுவும் குறிப்பா இந்த ஏர்போர்ட் டேக் எல்லாம் வச்சு டைரக்டாவே கேட்டுரு அப்படிங்கும்போது, கேட்டா மட்டும் உண்மை சொல்லுவான்னு நினைக்கிறியா, கண்டிப்பா ஏதாவது ஒரு பொய் சொல்லுவான், ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பான் அப்படிங்கும்போது, ஹீரோனோட ஃப்ரெண்ட் நந்தினி கேட்கறாங்க, வேற என்னதான் பண்ணலான்னு இருக்கிற, கையும் களமா பிடிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோன் யோசனை பண்ணிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் தன்னோட கணவரோட நடவடிக்கையை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் ரொம்ப கேஷுவலா ஜாலியா தாங்க இருந்துகிட்டு இருக்காரு. பட் வாரணாசியை பத்தின டாபிக் எடுத்தா மட்டும் அவர் டாபிக்கை சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுறாரு. இதை வச்சு பார்க்கும்போது
அவர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு அப்படின்றது நம்ம ஹீரோனுக்கு தெளிவா தெரியுது. என்ன மறைக்கணும், என்கிட்ட இருந்து மறைக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம இவர் நிறைய வாட்டி டெல்லிக்கு மீட்டிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. அப்போ ஒவ்வொரு முறையும் இவர் வாரணாசி தான் போயிட்டு வந்தாரா? இவ்வளவு நாள் என்னோட லைஃப் வந்து பெர்ஃபெக்ட்டான லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப என்னோட லைஃப் பெர்ஃபெக்ட்டான லைஃப் இல்லையா? என்னோட லைஃப்ல முறையா தப்பு நடக்க போதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் ஹீரோனோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து மறுபடியும் இவர் டெல்லி போக வேண்டிய வேலை வருதுங்க. சோ இவர் டெல்லிக்கு கிளம்பி போறாரு. இந்த முறை நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய ஹீரோனுடைய ஃப்ரெண்டுக்கு போன் அடிக்கிறாங்க. கௌஷிக் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீ என்ன அதிசயமா கால் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, அது ரொம்ப பர்சனல், அது யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட கேட்கறேன் அப்படிங்கும்போது, என்ன உதவி அப்படின்னு கேட்கும்போது, என்னோட கணவர் டெல்லிக்கு வந்திருக்காரு, அவர் எங்க போறாரு, யாரை பாக்குறாரு, என்ன பண்றாருன்ற டீடைல் எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன காஜல் சொல்ற, உன்னோட கணவர் நீ சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி சொல்ல முடியாது, பட் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. உன்னோட கணவர் வந்து ஒரு ஜென்டில்மேனு, நீ அவரை போய் சந்தேகப்பட்டதுல அர்த்தமே இல்ல, உன் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாமே எனக்கு தெரியும், அதெல்லாம் தான் இந்த மாதிரி சந்தேகப்படுறதுக்கு காரணமா இருக்குது அப்படின்ற மாதிரி உதவி கேட்க, அவரும் சரி நான் உதவி செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. சொன்ன மாதிரியே அந்த கௌஷிக் அப்படின்றவர் ஹீரோனுடைய கணவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆரம்பத்துல ஒர்க் சம்பந்தப்பட்ட ஆளுங்களை எல்லாம் மீட் பண்ணிட்டு இருந்தவர் ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு லேடியை மீட் பண்றாரு. அந்த லேடி கூட பார்க்குக்கு போறாரு, வெளியில போறாரு, அந்த லேடி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. சோ அந்த லேடி கூட அவரோட கணவர் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து போட்டோ எடுத்து நம்ம ஹீரோனுக்கு அனுப்பி வைக்கிறாருங்க. ராகுல் கூட இருக்கக்கூடிய லேடி யாரு அப்படின்றத என்னால கண்டுபிடிக்க முடியல, பட் ராகுல் உனக்கு தெரியாம இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கௌஷிக் சொல்றாருங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோன் பாத்துக்கிட்டு இருக்காங்க. செம்ம காண்டோட இருக்காங்க, கணவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனோட கணவர் ஊருக்கு வந்த உடனே பெருசா இவங்க சண்டைக்கெல்லாம் போக கிடையாதுங்க. சைலண்டா 3 பேர் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனுடைய கணவரே சொல்லுவாரு, இப்பெல்லாம் ஆன்லைன் மீட்டிங்ஸே வந்துருச்சு, ஆனாலும் என்னோட பாஸ் வந்து ஹிட்லர் அப்படின்றதுனால தான் டெல்லிக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, 3 நாளுமே நீ டெல்லியில தான் இருந்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேள்வி கேட்கறாங்க. ஆமா 3 நாளுமே டெல்லியில மீட்டிங் இருந்தது, ரொம்பவே டஃபா இருந்தது, பிஸியாவே இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஈவினிங் டைம்ல எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஈவினிங் டைம்லயா, அதான் சொன்னேனே ரொம்ப பிஸியா இருந்ததுனால யாரையுமே பார்க்க முடியலன்னு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோன் பயங்கர காண்டாகிறாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஹீரோன் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்பவும் பாத்தீங்கன்னா இதை பத்தி பெருசா பேசி சண்டை போடாம சைலண்டா இருக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோனுடைய பொண்ணு போன் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா இல்லையா, அந்த விஷயத்துல ஹீரோனுக்கு கோவம் வந்துருது, பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப ஹீரோனுடைய கணவர் கேட்கிறாரு, என்னைக்கும் இந்த மாதிரிலாம் நீ சண்டையே போட மாட்டியே, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற, என்ன ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, என்கிட்ட டைரக்டா கேளு அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. ஹீரோன் ஏன் டைரக்டா இந்த விஷயத்த தன்னோட கணவர் கிட்ட கேட்க மாட்டேன்றாங்கன்னா, கணவரே இந்த விஷயத்த சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கணவர் அதை சொல்லவும் மாட்டேன்றாரு. அதே சமயம் ஹீரோன் கிட்ட ஹீரோனோட கணவர் சமாளிக்கும் போது அவருடைய கண்ணிலேயே தெரியுது அவர் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்காருன்னு. அடுத்த நாள் வழக்கம் போல ஆபீஸ்க்கு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த போட்டோஸ்ல ஹீரோயின் கணவர் கூட இருக்கக்கூடிய அந்த லேடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் கடைசி வரைக்கும் அந்த லேடி யாருன்னே ஹீரோனுக்கு தெரியலங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் நந்தினி கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. நந்தினி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு ஓல்டு லேடி தானே, அவங்கள நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்க அப்படின்ட்டு. நான் ஒன்னும் அவங்கள நினைச்சு கவலைப்பட கிடையாது, என்னோட கணவரை நினைச்சு தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த லேடியை எதற்காக இவன் மீட் பண்ணணும், ஏன் அந்த லேடி கூட ஹோட்டல்ல ரூம் எடுக்கணும், ஒன்னா உட்காந்து சாப்பிடணும், அந்த லேடிக்கும் ஹீரோனோட கணவருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை எல்லாம் அவன் ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்க, நந்தினி சொல்றாங்க, பேசாம உன் கணவருடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை வந்து கம்ப்ளீட்டா ஆய்வு செய், அதன் மூலமா உனக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கும்போது ஹீரோன் சொல்றாங்க, என்னோட கணவர் சோஷியல் மீடியாலே இல்ல, அதெல்லாம் யூஸே பண்ண மாட்டார் அப்படின்ட்டு. பட் ஹீரோனோட கணவர் வந்து 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரோ அப்படின்னு ஹீரோன் பயப்படுறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவர் டெல்லி போறதா கிளம்பி போனார் இல்லையா, அப்ப உண்மையிலேயே டெல்லி தான் போயிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கணவருக்கே தெரியாம கணவரோட சர்க்கம்ஸ்டன்சியல்ல விசாரிக்கும் போது அவரு ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு போறேன்னு சொல்லிட்டு வாரணாசிக்கு தான் போயிருந்திருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. பேசிக்கா ராகுலோட விஷயத்துல ஹீரோனுக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருந்துட்டு இருக்கு. நம்ம ராகுல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 15 வருஷம் பழக்கங்க, 13 வருஷம் கணவன் மனைவியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட வாழ்ந்த ராகுல் தான் இப்பவும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கானா அப்படின்ற ஒரு டவுட் ஹீரோனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பேசிக்கா இவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கைஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரே ஆபீஸ்ல தான் கைஸ் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு ராகுல ரொம்பவே பிடிச்சி போயிடும். அதனால வாண்டடா வந்து இந்த டவுட் அந்த டவுட், இந்த ஹெல்ப் பண்ண முடியுமா அந்த ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க. ராகுலும் பாத்தீங்கன்னா சலிக்காம அதெல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஹீரோன் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி கூட்டிட்டு போயிட்டு, இந்த மாதிரி அந்த ஹெல்ப் இந்த ஹெல்ப்னு அவங்க கிட்ட சும்மா கேட்டுட்டே இருக்கேன் இல்லையா, இதெல்லாம் சாக்கா வச்சுட்டு நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்னால உணர முடியுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. அப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க எனக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ராகுல் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. சோ ஹீரோன் பாத்தீங்கன்னா லவ் பண்ற விஷயம் ராகுலுக்கு தெரிஞ்சிருக்கு, ராகுலும் ஏத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல தாங்க இருந்திருக்காரு. இப்ப ஹீரோன் அவங்க அம்மா அப்பா பத்தி சொல்ல, ராகுல் சொல்றாரு, எனக்கு யாருமே கிடையாது, என்னோட பேரண்ட்ஸ் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு சாயந்தரம் டின்னர் போயிட்டு மூவி போலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அப்படியே இவங்க 2 பேருக்குள்ள காதல் கன்ஃபார்ம் ஆகி இப்போ திருமண வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 13 வருஷமா இவங்க திருமண வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ ஹீரோனோட திருமண வாழ்க்கையில பயங்கர கன்ஃபியூஷனா இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் வச்சு ஹீரோன் கணவர் கூட இருந்த அந்த லேடி யாரு அப்படின்னு விசாரணை பண்றாங்க. அந்த விசாரணையில அந்த லேடியோட பேரு யசோதா பாத்தக் அப்படின்றது தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாம யசோதாவோட கணவர் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இந்த யசோதாக்கும் ஹீரோனோட கணவருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றது எங்களால ஃபைண்ட் பண்ண முடியல. ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த லேடியை மீட் பண்றதுக்காக தான் இவரு
வாரணாசி போயிட்டு இருந்திருக்காரு, கடைசியா இப்ப டெல்லியில வச்சு மீட் பண்ணி இருந்திருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை சொல்றாங்க. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த நம்ம ஹீரோன் இப்ப ஆபீஸ் முடிச்சுட்டு வரும்போது இந்த யசோதா பாத்தக் அப்படின்றது யாரு அப்படின்னு பட்டுன்னு கேட்டுறாங்க. இவரும் சைலண்டா அவங்க அபார்ட்மெண்டோட கார் பார்க்கிங்க்கு வந்து நிக்கிறாரு. நான் வாரணாசி போனா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்காம நீ விட மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனாலேயே இந்த வாட்டி நான் டெல்லிக்கு போனப்ப நீ என்ன ஃபாலோ பண்ணிருப்பியோன்ற டவுட் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஃபாலோ பண்ணணும் இல்லையோ, யார் அந்த லேடி, அந்த லேடிக்கு உனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு ஹீரோயின் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அப்ப ஹீரோனோட கணவர் சொல்றாரு, என்னோட வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் வந்து வெளியிலேயே தெரியக்கூடாதுன்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு, அதான் நீ மறைக்கிற விஷயமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப நீ சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மிரட்டுறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோன் ஒரு டிடெக்டிவ் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டிடெக்டிவ் இன்னும் சில விஷயங்களை சொல்லி இருந்திருப்பாருங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யசோதா பாத்தக் அப்படின்றவங்களுக்கு ரவி பாத்தக் அப்படின்ற ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையன் பாத்தீங்கன்னா மஞ்சுரி அப்படின்ற ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். இது நடந்து 17 வருஷம் ஆச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ பிரசன்ட்ல ஹீரோனுடைய கணவர் சொல்றாரு, அந்த ரவி பாத்தக் அப்படின்றவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அண்ட் ரூம்மேட்டு, நாங்க ஒன்னா தான் படிச்சோம், எப்போதுமே ஒன்னா தான் இருப்போம். ஸோ அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவன் புதுசா ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டான். அவனுடைய மனைவி பேரு மஞ்சரி. ஒரு நாள் அவன் அவனுடைய மனைவியை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணி முடிச்சுட்டு நேரா ராகுல் இருக்கிறார் இல்லையா, அந்த ரூமுக்கு வந்திருக்கான். ஸோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ராகுலுக்கு தெரியவே தெரியாதுங்க. இந்த மாதிரி குடும்பத்துல பிரச்சனைடா, ஒரு மாசம் நான் இங்க ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. அதுக்கு என்னடா ஸ்டே பண்ணிக்க அப்படின்னு ராகுலும் சொல்லிட்டாரு. ஸோ 1 மந்த் பாத்தீங்கன்னா ராகுல் கூட ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரவி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் திடீர்னு போலீஸ்காரங்க வந்து நம்ம ஹீரோனுடைய கணவரான ராகுல அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அட்டி அடி நடிச்சிருந்திருக்காங்க. உன் ஃப்ரெண்டு அவனோட மனைவியை கொலை பண்ணிட்டான், அதுக்கு நீ உடந்தையா இருந்தியா அப்படின்ட்டு. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க, அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தானே எனக்கு தெரியாது, 1 மந்த் என் கூட இருந்தான், அதுக்கப்புறம் போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் நம்ம ஹீரோனுடைய கணவரையும் பாத்தீங்கன்னா ஜெயில தான் வச்சிருந்திருக்காங்க. பட் இந்த ரவி பாத்தக் அப்படின்றவன் எங்க போனா என்ன ஆனானே தெரியலங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமா போலீஸ்காரங்க நம்ம ஹீரோனோட கணவரை போட்டு டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காங்க. அவன் எங்க போனா, என்ன பண்றான், எங்க இருக்கிறான் அப்படின்ற தகவலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகுலுக்கும் பெருசா எதுவுமே தெரியலங்க. திடீர்னு ஒரு நாள் தகவல் வந்து சேர்த்து இந்த ரவி பாத்தக் அப்படின்றவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஊரு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து இந்த ஊருக்கு வந்ததாகவும், அதுக்கப்புறம் தான் ராகுலோடைய வாழ்க்கைக்குள்ள ஹீரோயின் வந்ததாகவும், வாழ்க்கை ரொம்ப நல்லா மாறினதாகவும் சொல்றாங்க. சரி, அதுக்கும் அந்த லேடிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரவி பாத்தக்கோடைய அம்மா தான் வந்துட்டு இந்த யசோதான்றவங்க சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா எனக்கும் சோறு போட்டிருக்காங்க, அவங்க பையனை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி எனக்கும் நிறைய அன்பெல்லாம் கொடுத்து வளர்த்துருந்துருக்காங்க. ஸோ அதனால அந்த அன்பும் பாசமும் எனக்கு இருந்தது, அதனால அப்பப்போ அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட கணவர் சொல்லுவாருங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோன் சொல்லுவாங்க, நீ இதுக்காக தான் போயிட்டு இருந்தியா, நான் கூட உனக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குன்னு நினைச்சேன், நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னுடைய பாஸ்ட் நம்மளோட பிரசன்ட்டை பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தனிப்பட்ட முறையில் நான் போய் அவங்கள சந்திச்சுட்டு வந்தேன். மற்றபடி உன்னை ஏமாத்தி நான் வாழணுன்ற அவசியமே கிடையாது, நான் எதையுமே மறைக்க கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கை நல்லா இருந்தது. உண்மை சொல்ல போனா நீயும் ஜான்வி மட்டும் தான் என்னோட உலகம், இந்த உலகத்துக்குள்ள நான் யாரையுமே வர விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா எமோஷனல் ஆகி தன்னோட கணவரை ஹக் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களோட வாழ்க்கை நார்மலாக ஆரம்பிக்குதுங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் இவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு நினைச்சா நம்ம ஹீரோனுக்கு அடுத்த அதிர்ச்சிங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோன் ஆபீஸ்க்கு போறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட் நந்தினி கிட்ட இருந்து கால் வருது. உன்னோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க பட்டுன்னு நம்ம ஹீரோன் சொல்றாங்க, எங்க 2 பேருக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, நாங்க 2 பேருமே பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது, அப்படியா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நீ ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு வந்தல, அது என்னன்னு சொல்ல அப்படிங்கும் போது, இல்ல அதான் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு இது அப்படிங்கும் போது, இல்ல நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லி முடிச்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. அப்பதான் நந்தினி சொல்றாங்க, ஆக்சுவலா உன்னோட கணவருக்கு இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்றது, சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்றது பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தல, சோஷியல் மீடியால அவருக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அதுல உன்னோட கணவரை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் போய் செக் பண்றாங்க. அதை செக் பண்ணி பார்த்த நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோனோட கணவருது. அவர் படிச்ச ஸ்கூலு, படிச்ச இடம், டேட்டா பர்த், ஊரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டா இருக்குதுங்க. ஆனா போட்டோல மட்டும் வேற ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த நபர் யாரு அப்படின்னு ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா ஹீரோனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஹீரோனோட கணவர் சொல்லியிருந்தார் இல்லையா ரவி பத்தக், அவருடைய போட்டோ தாங்க அதுல இருக்குது. கணவர் சொல்லியிருந்தார் இல்லையா ரவி பத்தக் அப்படின்றவன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு. பட் பிரசன்ட்ல இந்த ரவி பத்தக் அப்படின்றவன் சூசைட் பண்ணி எல்லாம் இறந்து போக கிடையாது, இன்னுமே உயிரோட தான் இருக்கிறான். அவன் செஞ்ச மர்டரை மறைக்கிறதுக்காக இப்போ நம்ம ஹீரோனுடைய கணவர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஐடென்டிட்டியை பயன்படுத்தி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்ட்டு ஹீரோனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான நந்தினி சொல்றாங்க. ஒருவேளை அவன் அவனோட ஒய்ஃபை கொண்டுட்டு நம்ம ஹீரோனுடைய கணவர் ரூமுக்கு வந்ததற்கான காரணமே இவருடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே திருடிட்டு போறதுக்காக தான். ஸோ அவன் நினைச்ச மாதிரியே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனோட கணவரும் போலீஸ்ல மாட்டி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெளியில வந்துட்டாரு. அவன் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஊரை நம்ப வச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி கணவருடைய ஐடென்டிட்டியில அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனடியா இந்த விஷயத்தை நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா தன்னோட கணவர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த ரவி பத்தக் அப்படின்றவன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் தான் செத்துட்டான் அப்படிங்கும்போது, இல்ல அவன் சாக கிடையாது, உங்களோட ஐடென்டிட்டியை பயன்படுத்தி அவன் ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான், இத்தனைக்கும் ஒரு நல்ல ஜாப்ல இருந்துட்டு இருக்கான், ஒரு பேங்க்ல மேனேஜரா இருந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய கணவரே பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோனுடைய
ஹீரோனோட கணவரும் பாத்தீங்கன்னா ஆமா ஒருவேளை என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருடுறதுக்காக தான் அவன் என்ன பாக்குறதுக்காக வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் மோசமான ஆளு, கொலையும் பண்ணியிருக்கான், அப்படி கொலையை பண்ணிட்டு இவ்வளவு நாள் அசால்ட்டா வெளியில வாழ்றான் அப்படின்னா நம்ம அவன் கிட்ட போறது ரொம்ப டேஞ்சரான விஷயம், அதனால இது இப்படியே விட்டுரு, அவன் விஷயத்துல நம்ம தலையிட வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை வாழலாம், சோ நம்ம என்ன ஏதுன்னு கேட்க போனாதான் நம்ம லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட கணவர் சொல்றாருங்க. ஆனாலும் ஹீரோயினால இதை ஏத்துக்க முடியலங்க. ஏன்னா கணவரோட ஐடென்டிட்டியில இன்னொருத்த வாழ்ந்துகிட்டு இருக்கான். மேபி அவன் நாளைக்கு ஏதாவது கிரைம் பண்ணாலும் ஹீரோனோட கணவர் தானே மாட்டுவாரு. ஆனா கணவர் என்ன சொல்றாருன்னா அவன் லைன்ல இருந்து நம்ம தள்ளியே இருக்கலாம், நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஆஃபீஸ் போகும்போது இதை பத்தியே தான் ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ இன்னும் அதையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இந்த ரவி பாத்தக் அப்படின்றவனை பத்தின விஷயத்தை எடுக்காத, மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க்கே பண்ண முடியாதுங்க. இந்த விஷயங்கள்லாம் அவங்களோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ராத்திரி தூங்குனா தூக்கமே வராதுங்க. ரவி பாத்தக் எப்படி அவனோட மனைவியை கொலை பண்ணானோ அதே மாதிரி ஹீரோனையும் கொலை பண்றதுக்காக வந்த மாதிரி கனவெல்லாம் வருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஒரு கொலையை பண்ணிட்டு ஒருத்தன் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கான், அதுவும் என்னோட கணவரோட ஐடென்டிட்டியை பயன்படுத்தி அவன் பாட்டுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்ல, ஏமா அவன் தான் 100% மர்டரர் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ ஏமா அமைதியா இருக்கிற, போலீஸ்ல போட்டு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா கணவர் வந்துட்டு இதுல தேவையில்லாத இன்வால்மெண்ட் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனோட அப்பா சொல்றாரு, சப்போஸ் உன் இடத்துல உன்னோட பொண்ணு இருந்திருந்தானா அவளுக்கு நீ என்ன அட்வைஸ் பண்ணுவ, அதை நீ நினைச்சு பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனு சரின்னு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீரோனோட கணவர் ஐடென்டிட்டியில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரவி பத்தக்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை கிளம்பி போறாங்க. அதுவும் தன்னோட கணவருக்கு தெரியாம. மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்ல பாத்தீங்கன்னா இந்த ரவி பத்தக் வந்து ராகுல் அப்படின்ற பேர்ல பேங்க் மேனேஜரா இருக்கிறான் அப்படின்ற தகவல் தெரிய வருதுங்க. அங்க ஹீரோனை வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. வந்த வேகத்துக்கு உள்ள போய் அந்த ஆளை பிடிச்சி கண்டபடி காஞ்சு விட்டுறலாம், அதுக்கப்புறம் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இருப்பாங்க. ஆனா உள்ள போன உடனே ஆஃப் ஆயிடுறாங்க. அவன் முன்னாடி நின்று பேசுறதுக்கே ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே மீதி உளறிட்டு இருப்பாங்க. அந்த பேங்க் மேனேஜர் பாத்தீங்கன்னா உடனடியாக அசிஸ்டன்ட்டுக்கு போன போட்டு ஒருத்தவங்க உள்ள வராங்க அப்படின்னா அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டா ஆய்வு செஞ்சுட்டு என்னோட ரூம்க்குள்ள அனுப்ப மாட்டீங்களா அப்படின்னு பயங்கரமா திட்டுவாரு, கோவப்படுவாரு. ஹீரோனையும் நீங்க வெளியில போங்க, என்னோட அசிஸ்டன்ட் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் அப்படியே பதட்டமா எழுந்திருக்காங்க. இந்த ரவி பத்தக் அப்படின்ற பேரை சொன்னா கண்டிப்பா இவருக்கு ஏதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவங்கள மீட் பண்றதுக்காக ஒரு ஆள் தான் அனுப்பிச்சு வச்சாரு, அவரோட பேரு ரவி பத்தக், கொல்கத்தா பிரான்ச் அப்படின்னு சொல்ல, அப்படி யாரு எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி இந்த பேங்க் மேனேஜர் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. பேசிக்கா ஹீரோனோட என்னன்னா அவன் தானே ரவி பத்தக், அவன் தானே ஐடென்டிட்டியா மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான், அவன் பேரை சொல்லும் போது அவன் கண்டிப்பா சமநிலை தவறுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசனை பண்றாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே அங்க நடக்கலங்க. அந்த பேங்க் மேனேஜரா இருக்கிறவரு ரொம்ப கேஷுவலா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றாரு. இப்போ அந்த பேங்க் மேனேஜர் வெளியில வந்து அசிஸ்டன்ட் கிட்ட அந்த லேடி எதுக்காக வந்தாங்க அப்படிங்கும்போது ரவி பத்தாக் அப்படின்ற ஒருத்தங்க தான் உங்களை போய் மீட் பண்ணிட்டு வர சொன்னாங்க, அவங்க வந்து கொல்கத்தா பிரான்ச்ல இருக்கிறதா வந்து அந்த மேடம் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த பேங்க் மேனேஜரும் ஒரு மாதிரி பதட்டமா இருந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு போன உடனே அவருடைய மனைவி சஞ்சனா பாத்தீங்கன்னா ரவி பத்தாக் யாருன்னு தெரியுமா அப்படின்னு பட்டுன்னு கேள்வி கேட்கறாங்க. இல்லையே அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட சொல்றாரு. அப்பதான் அந்த பேங்க் மேனேஜரோட மனைவி சஞ்சனா சொல்றாங்க, இன்னைக்கு நான் சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்தாங்க, அந்த லேடியோட பேரு நந்தினி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம அபார்ட்மெண்ட்ல தான் புதுசா அவங்களும் குடி வந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ரவி பத்தாக் அப்படின்றவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரவி பத்தாக்க பத்தி உங்களோட கணவர் கிட்ட கேட்டீங்கன்னா அவர் தெளிவா சொல்லுவாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கவே இல்ல, பட்டுன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இந்த பேங்க் மேனேஜர் யோசனை பண்றாரு, ரொம்பவே பதட்டப்படுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒர்க் விஷயமா தான் வெளியூர் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. சோ அப்போ ஹீரோனுடைய பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது, எப்போ வருவீங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்க, நாளைக்கு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோனுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா எப்படியோ இந்த ரவி பத்தாக் ரொம்ப டேஞ்சரான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அங்க மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சஞ்சனா கிட்ட சொல்லி சஞ்சனாவை சேஃப்டி பண்ணியாச்சு. பட் இது மட்டும் போதுமா, போதாது அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசனை பண்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோன் ஊருக்கு வரதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஆனா ஹீரோன் ஊருக்கு வந்து சேரவே இல்லைங்க. அதனால ஹீரோனுடைய கணவர் பாத்தீங்கன்னா ஹீரோன்ட்ட பேசுறதுக்காக கால் பண்றாரு, ஆனா கால் போக மாட்டேது, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இவரும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. ஆஃபீஸ்க்கு போன உடனே ஹீரோனுடைய ஆஃபீஸ்க்கு போன் அடிக்கிறாருங்க. ஒர்க் விஷயமா அவங்க வெளியூர் போயிருந்தாங்க இல்லையா, ஆக்சுவலா இன்னைக்கு வரதா இருந்தது இல்லையா, என்ன ஆச்சு ஏதாவது டிலே ஆயிடுச்சா, போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, என்ன சொல்றீங்க, அவங்க ஏதோ பர்சனல் ரீசன்ஸ்க்காக தான் லீவ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோன் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஹீரோனோட கணவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த பேங்க் மேனேஜர் இருக்கிறார் இல்லையா, அடுத்த நாள் வழக்கம் போல இந்த பேங்க்குக்கு போறாரு. அந்த பேங்க் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நேற்று ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்க இல்லையா, அவங்களோட ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோனுடைய போட்டோவை தன்னோட மனைவிக்கு அனுப்பி வச்சு, நேற்று சூப்பர் மார்க்கெட்ல பார்த்ததா சொன்னீங்க இல்லையா, அந்த லேடி இந்த லேடியான்னு பாரு அப்படின்னு கேட்க அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பேங்க்குக்கு வரும்போது அவங்க கோஷ் அப்படின்ற பேர் சொன்னாங்க, ஆனா சூப்பர் மார்க்கெட்ல என்கிட்ட பேசும்போது நந்தினின்ற பேர் சொன்னாங்க. சோ இவங்க ஏன் இப்படி பேரை மாத்தி மாத்தி என்கிட்ட சொல்லணும், இந்த பேங்க் மேனேஜர் ஒரு மாதிரி பதட்டம் அடைறாருங்க. இப்போ ஹீரோனுடைய கணவர் நேரா நந்தினியை மீட் பண்றதுக்காக போறாருங்க. ஹீரோனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவ கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லாமலாம் போயிருக்க மாட்டா, அவ எங்க இருக்கா எங்க போனா அப்படின்ற மாதிரி கேட்க பட்டுனி ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த ரவி பத்தாக் விஷயத்துல இன்வால்வே ஆகக்கூடாதுன்னு நான் சொன்னேன், நான் சொல்லியும் கேட்காம அவ அங்கேயா போயிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனோட கணவர் இதை கேட்டு ஷாக்கா வராரு. இப்போ நம்ம ஹீரோன் எங்க போயிருப்பாங்க அப்படின்னா அந்த ரவி பத்தாக்கோடைய அம்மாவான யசோதா பத்தாக்க மீட் பண்ணி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்களோட பையன் ரவி பத்தாக் இன்னும் சாக கிடையாது, என்னோட கணவரோட ஐடென்டிட்டியை பயன்படுத்தி உங்களோட பையன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
தெரிஞ்சிட்டுமே நீங்க அமைதியா இருக்கிறீங்க. அது எப்படி என் கணவரோட ஐடென்டிட்டியை உங்க பையன் பயன்படுத்தலாம்? அதனால எங்க வாழ்க்கை பாதிக்கும்னு கொஞ்சம் கூடவா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. எல்லாமே எனக்கு தெரியுமா, உன் புருஷன் ரொம்ப நல்லவரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த ரவி பதாக் கூட அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு அப்பாவி பொண்ணை கொலை பண்ணிட்டு இன்னொருத்தரோட ஐடென்டிட்டியும் பயன்படுத்தி உங்க பையன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த பொண்ணோட அப்பாவை நினைச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. பேசிக்கா இந்த மஞ்சரியோட குடும்பம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ட்ரேஸ் பண்ணி போயிருந்திருப்பாங்க. அப்ப இந்த மஞ்சரியோட அப்பா மட்டும் ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வருங்க. அந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? ரெண்டாவது, இப்போ என்னோட கணவரோட ஐடென்டிட்டியை பயன்படுத்தி அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். தேவையில்லாம வேற ஏதாவது பிரச்சனையில எங்களை மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த யசோதா சொல்லுவாங்க, ஆக்சுவலா ரவி பதாக் வந்து உன்னுடைய கணவரோட ஐடென்டிட்டியை திருடல, நண்பன்ற உரிமையில வந்துட்டு இப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு, போலீஸ் வரும்போது நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த யசோதான்றவங்க உடனடியா நம்ம ஹீரோனோட கணவருக்கு போனை போட்டு, உன்னுடைய மனைவி இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனா கண்டிப்பா இவ போலீஸ்க்கு போவா, நீ தடுத்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோனுடைய கணவர் பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு போனை போட்டு, அவன் நம்மளோட ஐடென்டிட்டியை பயன்படுத்துறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஆனா எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. ஹீரோனுடைய கணவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நீ ஒழுங்கா ஊருக்கு வந்து சேரு, உனக்காக நானும் பொண்ணும் காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனும் போனை கட் பண்ணிடுவாங்க. அங்க கட் பண்ணா இந்த பேங்க் மேனேஜர் வீட்டுல போய் உட்கார்றாரு. அவருடைய மனைவி சஞ்சனா கேட்கறாங்க, யார் இந்த ரவி பதாக் அப்படின்னு கேட்க, இந்த பேங்க் மேனேஜர் சொல்றாரு, அது ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி கிட்ட இந்த பேங்க் மேனேஜர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா, என்ன நடந்தது அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோன் இருக்காங்க இல்லையா, நேரா இந்த மஞ்சரி அப்படின்ற அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாருங்க. அங்க மஞ்சரியோட அப்பா மட்டும் தான் இருக்கிறாரு. இந்த மஞ்சரியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மஞ்சரியோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவர் சொல்லுவாரு, மஞ்சரி இறந்ததுக்கு அப்புறம் அந்த மன உளைச்சல் தாங்க முடியாமையே அவருடைய மனைவி இறந்து போயிட்டாங்களாம். சோ இப்ப தனிமரமா இந்த வீட்டுல இருக்கிறதா சொல்றாருங்க. மஞ்சரியை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. மஞ்சரி இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது எப்ப பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நாளுக்கு நாள் வந்து அந்த ரவி பதாக் வந்து ரொம்பவே வயலண்டா மாறிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்றதும் தெரிய வந்திருக்குது. அப்புறம் ஒரு நாள் அவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்ற தகவல் கேட்டு இவங்க ரொம்பவே மன உடைஞ்சு போயிருந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த மஞ்சரி பாத்தீங்கன்னா இவங்களோட பயாலஜிக்கல் பொண்ணு கிடையாதுங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தத்தெடுத்து அந்த பொண்ணை வளர்த்திருந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்டு மனமுடிஞ்சு போன நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பும் போது இந்த மஞ்சரியோட அப்பா சொல்றாரு, நீ மஞ்சரியோட ஃப்ரெண்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மஞ்சரியோட ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே நான் பார்த்திருக்கேன், உன்னை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம காலையில நான் வீட்டுக்குள்ள போகும்போது நீ அந்த காம்பவுண்ட் கிட்ட நின்று எட்டி பார்த்துட்டு இருந்ததை நான் கவனிச்சேன். நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்க, என்ன ரீசன் ஓப்பனா சொல்லிரு அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு நம்ம ஹீரோன் அவங்களுடைய மொபைலை எடுத்து, ஆக்சுவலா உங்க பொண்ணை கொலை பண்ண இந்த ரவி பதாக் இன்னும் சாக கிடையாது, என்னோட கணவரோட ஐடென்டிட்டியை பயன்படுத்தி வேற ஒரு இடத்துல நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான், இப்போ அவன் பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டோவை காட்ட, அதை பார்த்த மஞ்சரியோட அப்பா இது ரவி பதாக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்க, இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவி பதாக்கும் மஞ்சரிக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் இல்லையா, அந்த கல்யாண போட்டோ இருக்குங்க, அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து இவன் தான் ரவி பதாக் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. அங்கதான் தக்காளி தாறுமாறான ஒரு ட்விஸ்டே வைக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ராகுல், அவர் தான் கைஸ் உண்மையான ரவி பதாக்கே. அவர் தான் பாத்தீங்கன்னா ராகுல் அப்படின்ற ஒரு நபருடைய ஐடென்டிட்டியை பயன்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ உண்மையிலேயே பேங்க் மேனேஜரா இருக்கிறார் இல்லையா, அது அவருடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி. அவரோட ஐடென்டிட்டியை பயன்படுத்தி தான் இங்க நம்ம ஹீரோனுடைய கணவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஹீரோனுடைய கணவர் தான் பாத்தீங்கன்னா அந்த ரவி பதாக் அப்படின்ற உண்மையே ஹீரோனுக்கு தெரிய வருது. இவ்வளவு நாள் அவர் போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் அவங்களோட பயாலஜிக்கல் அம்மா யசோதா தான். இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஊருக்கு வந்துடுறாங்க. ரொம்ப கேஷுவலா தான் இருப்பாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு, உன்னோட அப்பா நல்லவரெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி மோசமானவரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இவ தன்னோட கணவர் கிட்ட வந்துட்டு, ஆக்சுவலா நான் மும்பைல போய் பார்த்தேன், உன்னோட ஐடென்டிட்டியை பயன்படுத்தி இன்னொருத்த வாழ்ந்துகிட்டு இருக்கான்ட்டு, பட் உண்மையிலேயே அவனோட ஐடென்டிட்டியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான், நீ தான் அவனோட ஐடென்டிட்டியில வாழ்ந்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோனோட கணவர் இதுக்கு மேல எந்த உண்மையும் மறைக்க முடியாது, எல்லாமே தன்னோட மனைவிக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாருங்க. இவர் தான் உண்மையான ரவி பதாக். இவர் பாத்தீங்கன்னா மஞ்சரியை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காரு. அந்த வாழ்க்கை சுத்தமா செட் ஆகல, எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை, அதனால வாழ்க்கையை அவருக்கு வெறுத்து போயிருந்திருக்குது. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணி இருந்திருக்காரு. பேசாம இவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி வச்சிருந்திருக்காங்க. இவரும் இனிமேல் நான் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருந்திருக்காரு. ஆனா மஞ்சரி பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால இவர் முடிவு பண்ணிட்டாரு, இவ நம்ம கூட இருந்தானா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவா, இவகிட்ட இருந்து வெளியில போனா மட்டும்தான் நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டாருங்க. வந்தவரு கீதாஞ்சலிக்கு போன போட்டு, அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலான்ற பிளான்ல இருந்தோம் இல்லையா, அவ டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால அவளை போட்டு தள்ளிட்டேன், இனி எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. கீதாஞ்சலி மிரண்டு போயிட்டு, இது கொலை பண்ணிட்டீங்களா, இனிமேல் நான் அவங்க கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானே போலீஸ் கிட்ட புடிச்சு தர போறேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் தப்பிச்சு ஓடி இருந்திருக்காருங்க. தப்பிச்சு ஓடினவர் அவரோட ஃப்ரெண்ட் ராகுல் ரூம்குள்ள போயிட்டு அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருடி அவரோட ஐடென்டிட்டியில வெளியூருக்கு வந்துட்டாருங்க. அப்படி வெளியூருக்கு வந்து ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோனுக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போய் இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போய் அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நீ என்னோட லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் லைஃபே மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சட்டையை பிடிச்ச கேள்வி கேட்கறாங்க, நீ இன்னொருத்தனோட ஐடென்டிட்டியை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னா உண்மை மறைஞ்சு போயிருன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்ட்டு, இந்த விஷயத்தை நீ வெளியில சொல்லி தயவு செஞ்சு நம்ம வாழ்க்கையை அழிச்சிடாத அப்படின்ற மாதிரி அவர் கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் சைலண்டா அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய
அம்மா அப்பாவை மீட் பண்ணி இந்த விஷயத்துல என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோனுடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா அவன் அவனோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்த மறைச்சிட்டு பிரசன்ட்ல நல்லவனா வாழணும்னு நினைச்சிருந்திருக்கான். அதுக்கேத்த மாதிரி நல்லவனா தான் வாழ்ந்திருக்கான். உன்னையும் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருந்தான். அதனால அவனை மன்னிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஆனா ஹீரோன் என்ன கேக்குறாங்கன்னா, சப்போஸ் நீங்க மஞ்சுரியோட அப்பாவா இருந்திருந்தா மன்னிப்பீங்களா அப்படின்னு கேட்க பட்டுன்னு ஹீரோனுடைய அம்மா சொல்றாங்க, நீ மஞ்சுரியும் கிடையாது, உன்னோட அப்பா மஞ்சுரியோட அப்பாவும் கிடையாதுங்கும் போது நீ ஏன் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிற? இப்போ பிரசன்ட்ல வாழ்ற வாழ்க்கையை மட்டும் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஏத்துக்கவே மாட்டேன்றாங்க. மனசுக்குள்ள பலதரப்பட்ட யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மஞ்சுரியோட அப்பாக்கு ஃபோன் பண்ண உடனே மஞ்சுரியோட அப்பா சொல்றாரு, உன்னோடைய காலுக்காதமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அந்த ரவி பதாக் அப்படின்றவன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்கிறாரு. இவன் போய் எதுக்கு அவர் கையால செத்து அவரோட வாழ்க்கையும் அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. போலீஸ் வீட்டுக்கே வந்து ஹீரோனோட கணவரை அரெஸ்ட் பண்றாங்க. போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ நியூஸ்ல எல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மர்டர் வழக்கு இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. அந்த மர்டரை பண்ண ரவி பதாப் ஐடென்டிட்டியை மாத்தி ராகுல் அப்படின்ற பேர்ல இங்க ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்கான். அவருடைய மனைவியே அவங்களோட புத்திசாலித்தனத்தின் மூலமா இவர் தான் அந்த மர்டர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நியூஸ்ல ரிப்போர்ட் பண்றாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.